ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட், ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? இப்போ ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிளாங்க்குடைய குவாண்டம் கான்செப்டை ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ மேக்ஸ் பிளாங்க்குடைய குவாண்டம் தியரி நம்மளுக்கு தெரியும். அதாவது ஒரு லைட் சோர்ஸு, இங்கே ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த லைட் சோர்ஸ் இதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதிலிருந்து எமிட் ஆகக்கூடிய லைட் எப்படி வரும்? இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பேக்கெட் ஆஃப் எனர்ஜி. ஈச் பேக்கெட் இஸ் கால்ட் அஸ் குவாண்டா ஆர் ஃபோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்ஸ் பிளாங்க்குடைய குவாண்டம் தியரி. இதை 1905 ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவர் யூஸ் பண்ணுறாரு. அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி இன் லைட் இஸ் நாட் ஸ்ப்ரெட் அவுட் ஓவர் த வேவ் ஃப்ரண்ட். ஒரு வேவ் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. த லைட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த லைட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் ஸ்மால் பாக்கெட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்ஸாக அது கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். ஆர் எனர்ஜி குவாண்டா அப்படின்னு சொல்லுவோம். தேர்ஃபோர் த லைட்டுங்கிறது என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். Light or any other electromagnetic wave of frequency mu from any source, எந்த ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஃப்ரீக்வன்சி வியூவாக இருக்கிற பட்சத்தில் இஸ் கன்சிடர் அஸ் எ ஸ்ட்ரீம் ஆஃப் குவாண்டா. இந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆஃப் தான் குவாண்டா வடிவில் வெளியே வரும். எனர்ஜி ஆஃப் ஈச் லைட்ஸ் குவாண்டா, ஒவ்வொரு லைட்ஸ் குவாண்டாவுடைய எனர்ஜி என்னது? ஈக்குவல் டு ஹச் மியூ அப்படின்னு சொல்லுவோம். ஹி ஆல்சோ ப்ரொப்போஸ் தட் த குவாண்டம் ஆஃப் லைட், இந்த லைட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு? லீனியர் மொமெண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளுக்கு மொமெண்டம்க்கு ஃபார்முலா தெரியும். பாருங்கள், இப்போ மொமெண்டம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. இங்கே லைட்டோட வெலாசிட்டி என்னது? சியா. ஓகே, இதுதான் இங்கே லீனியர் மொமெண்டம். அப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா நம்மளுக்கு நல்ல ஃபேமஸான ஃபார்முலா என்னது? எம்சி ஸ்கொயர், மாஸ் எனர்ஜி ரிலேஷன். இங்கே ஈச் குவாண்டாவோட எனர்ஜி என்னது? ஹச் மியூவா. அப்போ இங்கே இருக்கிற இடத்துல ஹச் மியூ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வரும். இந்த சி ஸ்கொயரில் ஒரு சியை இங்கே கீழே கொண்டு வா. அப்போ எம்சின்னு ஆயிருமா? வாட் இஸ் திஸ் எம்சி? திஸ் இஸ் த மொமெண்டம், ஹச் மியூ பை சி. ஓகே, திஸ் இஸ் த மொமெண்டம் ஆஃப் த லைட் பார்ட்டிக்கல். லைட் பார்ட்டிக்கல்னா லேசான பார்ட்டிக்கல் கிடையாது, லைட்டோட பார்ட்டிக்கல். அதுக்கு பேர் தான் என்னது? குவாண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸ்போஷனை எப்படி எழுதுவோம்? நம்ம 11th படித்தோம். ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், ஸ்பீட் ஆஃப் லைட், மூணுக்குள்ள ரிலேஷன் என்னது? சி ஈக்குவல் டு மியூ லேம்டா. ஓகே, அப்போ இங்கே எனர்ஜி ஆஃப் ஈச் போட்டான் என்ன வருது? ஈக்குவல் டு ஹச் மியூவா. இப்போ இந்த மியூ இருக்கிற இடத்துல என்ன போடலாம்? சி பை லேம்டா போடலாமா? சி பை லேம்டா, ஹச் சி பை லாம்டா அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஈக்குவேஷனெல்லாம் கொண்டு வருவாங்க. ஓகேவா? அப்போ இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி அந்த லைட் ஃபோட்டானுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, லீனியர் மொமெண்டம் இருக்கும். அதனுடைய வேல்யூ ஹச் மியூ பை சி. சரியா? த இண்டிவிஜுவல் லைட் குவாண்டம் ஆஃப் டிஃபைனைட் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கேன் பி அசோசியேட்டட் வித் எ பார்ட்டிக்கல். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக லைட் குவாண்டம் டெஃபினைட்டாக சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும் அண்டு மொமெண்டம் இருக்கும். எப்படி ஒரு பார்ட்டிக்கலுக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த குவாண்டாவுக்கும் எனர்ஜியும் மொமெண்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ த லைட் குவாண்டம் கேன் பிஹேவ் அஸ் அ பார்ட்டிக்கல். அப்போ இந்த லைட் குவாண்டம் என்னவா ஆக்ட் ஆக போகுது? பார்ட்டிக்கலாக ஆக்ட் ஆக போகுது. இதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு ஐன்ஸ்டீன்? மேக்ஸ் பிளாங்க் இதுக்கு குவாண்டம்னு பேர் வைக்கிறாரு. ஐன்ஸ்டீன் இதுக்கு என்னன்னு வைக்கிறாரு? ஃபோட்டான். ஓகேவா? தேர்ஃபோர் photon is nothing but
the particle manifestation of light. ஸோ ஃபோட்டானுங்கிறது என்னதுங்கிறதுனால பார்ட்டிக்கல். எதோட பார்ட்டிக்கல்? லைட்டோட பார்ட்டிக்கல். இப்போ இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபோட்டான்ஸுங்கிறது 3 மார்க்கில் பார்த்துக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட், பார்ட்டிக்கல் நேச்சர் படி ஃபோட்டானுங்கிறது என்னது? பேசிக் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் எனி ரேடியேஷன். ஸோ இந்த ஃபோட்டானுங்கிறது என்னது அப்படின்னு கேட்டோன்னா, எந்த ஒரு லைட் ரேடியேஷன் இருந்தாலும் அதுதான் அதனுடைய அடிப்படையான துகள். த பேசிக் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் எனி ரேடியேஷனுங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே பொசஸ் த ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக். அதுக்கு இந்த மாதிரி ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ த லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மியூ, வேவ் லென்த் லேம்டா அப்படின்னா எனர்ஜி ஹச் ஈக்குவல் டு ஹச் மியூ. நம்ம சொன்னோம் இல்லையா, சி ஈக்குவல் டு மியூ லேம்டா ஃபார்முலா. மியூக்கு பதிலாக சி பை லேம்டா போட்டிருக்கேன். லேம்டாங்கிறது வேவ் லென்த், மியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் எதுலேருந்து டிட்டர்மைன் பண்ணலாம்? ஃப்ரீக்வன்சியிலேருந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஏன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சியா. ஸோ இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியிலேருந்து எனர்ஜியை கால்குலேட் பண்ண முடியாது. இன்டென்சிட்டிக்கும் எனர்ஜிக்கும் என்ன கிடையாது? எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. இன்டென்சிட்டி ஹேஸ் நோ ரிலேஷன் வித் த எனர்ஜி ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோட்டான்ஸ் இன் த பீம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, the photons travel with the speed of light. ஃபோட்டான்ங்கிறது என்னது? that is the light particle. எல்லா பார்ட்டிகளும் எந்த வேகத்தில் போகுது? லைட்டோட ஸ்பீட் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்டில் போகுது. அண்ட் இட்ஸ் மொமெண்டம் h by lambda, h mu by c அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டான்ஸ் எப்படிப்பட்டது? எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதுக்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. ஸோ த ஃபோட்டான்ஸ் ஆர் அன்அஃபெக்டட் பை எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது என்ன ஆகாது? டிஃப்ளெக்ட் ஆகாது. வென் எ ஃபோட்டான் இன்ட்ராக்ட் வித் மேட்டர், அதாவது ஃபோட்டான் இந்த பார்ட்டிக்கல் போய் எது மேலே படுது? மெட்டல் சர்ஃபேஸ் மேலே படுது, அல்லது நம்ம மேலே படுது, வேறு சப்ஸ்டன்ஸ் மேலே படுது. அப்படிங்கும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே லைட் ஃபோட்டான் படுது அப்படின்னா, நவ் வி சே த ஃபோட்டான் இஸ் இன்ட்ராக்ட் வித் மேட்டர். அப்போ இங்கே உள்ள எலக்ட்ரானோட அது என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ராக்ட் ஆகும். அப்போ திஸ் இஸ் கால்டு ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன். அப்போ டோட்டல் எனர்ஜி, டோட்டல் லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் கன்சர்வ், எல்லாமே கன்சர்வாக இருக்கும். சின்ஸ் ஃபோட்டான் மே அப்சார்வ் ஆர் ஏ நியூ ஃபோட்டான் மே பி ப்ரொடியூஸ்ட் இன் சச் இன்ட்ரடக்ஷன். அப்போ இந்த இன்ட்ரடக்ஷனில் ஒரு ஃபோட்டான் அப்சார்வ் ஆகும், அதே மாதிரி நியூ ஃபோட்டான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மே நாட் பி கன்சர்வ். ஸோ இதில் வந்து எனர்ஜி கன்சர்வ், லீனியர் மொமெண்டம் கன்சர்வ், ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ், ஆனால் ஃபோட்டான் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் மட்டும் கன்சர்வ் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அடுத்து நோட் பாயிண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னா, அக்கார்டிங் டு குவாண்டம் கான்செப்ட், intensity of light of given wavelength is defined as number of energy quanta or photons incident per unit area per unit time அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்டென்சிட்டிங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் எனர்ஜி குவாண்டா ஆர் ஃபோட்டான்ஸ். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் எனர்ஜி ஆர் நம்பர் ஆஃப் குவாண்டாஸ், ஸோ எத்தனை எண்ணிக்கையில் வந்து அந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்சிடென்ட் பர் யூனிட் ஏரியா இன் யூனிட் டைம். ஸோ ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், அதுதான் அந்த இடத்துல என்னன்னு சொல்கிறோன்னா இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய யூனிட் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.